ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லவ் ஸ்டோரி. நான் உங்கள் ராஜ் வித் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒசூர்லேருந்து நியர்பையில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து விசிட் பண்ண போகிறோம். நானும் இன்னும் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல. போயிருந்தாலும் வாங்க திரும்ப போவோம், போகாதீங்களும் திரும்ப வாங்க போவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தோன்னா அத்திப்பள்ளி தாண்டிட்டோம். அத்திப்பள்ளியிலேருந்து பெங்களூர் போகிற ஹைவேல வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்துடும். மேப்பில் வந்து அப்படி தான் போட்டுருக்குது, கூகுள் மேப்பில். நம்ம வந்து இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குறோம். புத்திஸ்ட்டுன்னு சொல்லும்போது என்னது புத்திஸ்ட்டுன்னு சொல்லும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போதி தர்மர் தான் ஞாபகம் வருவார். போதி தர்மர்னு தெரியும். போதி தர்மர்னு உனக்கு தெரியுமா? ஏழாம் அறிவு இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து வாழ்ந்து அவங்க வந்து சைனாவில் போய் எல்லாத்தையும் கலைகள் கும்பு எல்லாத்தையும் சொல்லி தந்த ஒருத்தர். போதி தர்மருக்கு வந்து புத்தர் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு கதைகள் இருக்குது. ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வந்து ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து தான் போதி தர்மன் போனாங்கன்னு அது வந்து ஏழாம் அறிவு மூவியில் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. நம்மளும் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியா அது எப்படியோ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வைப்பாங்க. கை 5 வரல போய் பதியும். அது வந்து ஜெயின் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம டாங்லிங் போனோம் பார்த்தியா, டாங்லிங்கில் வந்து இதே மாதிரி தான். அவங்கள வந்து புத்தரை வந்து வழிபடுறவங்களை வந்து ஜெயினிசம்னு அப்படியே இப்போ நம்ம எப்படி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி ஜெயின்னு அவங்க வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் நம்ம வந்து அந்த டெம்பிள் வந்து அழகாக இருக்குது. நம்ம வந்து பார்க்க போகிறோம். எனக்கு அந்த புத்திஸ்ட்டை வந்து பற்றி எல்லாம் டீப்பாக அவ்வளோக்கு எனக்கு வந்து தெரியாது. அதனால் ரொம்ப பெருசாக எதுவும் எனக்கு தெரியாது. அந்த நாலேஜும் இல்லை நமக்கு, அந்த அளவுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ வந்து நம்ம போகிறோம், ஊரை சுற்றுறோம், பார்க்குறோம், திரும்பி வரோம். This is Sunday time. Let's go. பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மோனே தெரியுதுல்ல, அந்த மேலே அந்த டிராஃபிக்ங்க, சரியான டிராஃபிக்கு. ஒரு பெங்களூர்னாலே வண்டி வந்து நிற்க பறக்குது, தரையிலே நிற்க மாட்டேங்குது. இது மாதிரி கால் தரையிலே படாது. ஒரு வழியாக வந்துட்டோம் ஜெயின் டெம்பிளுக்கு. உள்ள பைக்கை வந்து வெளியில் பார்க் பண்ணிக்கலாமா? சரி வாங்க உள்ளே போகலாம். அது வரைக்கும் என்னங்க உள்ளே போ. எல்லாமே இப்போ வந்து கால் வந்து வாஷ் பண்ணிட்டோம், லெக் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மேலே போகிறோம். போகும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கை பிடிச்செல்லாம் யாரையும் நடக்காதீங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்மா டபக்குன்னு அடிச்சிட்டேன், கால் வேறு எவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா பெரிய சிவன் டெம்பிளாக இருக்குது. இல்லை இங்கே ஒரு ஸ்டாச்சு கீழே வந்து என்னது தண்ணியாகும், கீழே வந்து வாட்ரு விட்டுருக்காங்க. அது ஃபுல்லாக ஆகுமா தெரியுதுலாம், வந்து ட்ரையாக இருக்குது. ஆமாம், 2 பைப் இருக்குது. இங்கே ஃபவுண்டன் மாதிரி வரும். கீழே நந்தி போட்டு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த பேக்ரவுண்டு செம்மையாக இருக்குது பாரு. ஃபுல்லாமே அந்த பேக்ரவுண்டு அங்கேருந்து பாரு, அங்கே அப்படியே சூப்பராக இருக்குது. பெரிய பேக்ரவுண்ட் மாதிரி. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம கைலாய மலையில் இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, கரெக்டு தானே? அப்படி தானே தெரியுது, பார்க்க நல்லா இருக்குது. ரொம்ப சிவன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அங்கே என்னடா கம்பு ஒன்று இருக்குது, அங்கே பாரு, கம்பு தெரியுதுல்ல உனக்கு?
எந்த கம்பெனி? அதான் மேலே தெரியுது போது நடுவில் இருக்கும். கொடியேற்றுவாங்களோ ஒரு வேலை. ஏன் அது பக்கத்தில் இருக்க கம்பெனியாக இருக்க, நீ வேற கம்பெனி இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து சரஸ்வதி எல்லாமே நம்ம ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிற சக்தின்னு சொல்லப்படுற தெய்வங்கள், அதாவது லட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் பார்வதி, பத்ரகாளி எல்லாமே சக்தியாக இருக்கிற தெய்வங்கள் வந்து இந்த டெம்பிளில் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா சிவன் மட்டும் தனியாக இருக்கிறாரு. பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. என்ன சொன்னோன்னா நம்ம இந்து டெம்பிள்ஸில் நீட்டான டெம்பிள் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் டெம்பிள்ஸும் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். அதாவது எப்படி அழகாக மெயின்டைன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து 2 ஜெயின் டெம்பிளும் பார்த்தாச்சு. அது வந்து ஜெயின் டெம்பிள். இது வந்து பார்த்தோன்னா சுஸ்வானி மாதாஜ் அங்கே காட்டு அந்த இதில் இருக்குதுங்க பாருங்களா, அந்த டெம்பிள் தான். இது வந்து அத்திபள்ளியிலேருந்து நியர்பையில் தான் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சில்ட்ரன்ஸோட ஒரு பீஸ்ஃபுல்லான 2 இடத்த கிட்டத்தட்ட 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. 2 இடத்துல பார்ப்போம். நீங்களும் வந்து பார்க்காதீங்க வந்து பாருங்கள். சண்டே டைம்ஸில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இதுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இல்லை. ஜாலியாக வந்து நீட்டாக குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம், சரிங்களா? அப்புறம் இன்னொரு கஷ்டமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதோட நம்மளோட வீடியோஸ் வந்து எண்ட் ஆகுது. திரும்ப இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அதுலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ராஜ் வித் மோனி. டாடா, பாய் பாய்.